Hi students, welcome back. Economics easy to win. So last session we are discussed about national income, particularly basic concept of national income. That the four basic concept, first four we are discussed last session. So in this session we have to move another basic concept, remaining basic concept of national income. Let us see one by one. So first of all, factor cost and then market price. Factor costனா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன? ஸோ யூனோ த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், that is incurred by a firm when producing goods and services. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். இண்டஸ்ட்ரியில் வந்து மெஷின்ஸு, லேபர், இது இவங்க எல்லாமே பயன்படுத்தி தான் நான் என்ன செய்கிறேன், ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் இல்லையா? ஸோ மெஷின் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரிப்பேருக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை சரி செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி கொடுத்து அதை சரி செய்கிறேன். அதே போல் லேபர் என்னோடய இண்டஸ்ட்ரியில் அவர் வேலை செய்யறதுனால அவருக்கு நான் என்ன கொடுக்குறேன், சேல்ரி கொடுக்குறேன், அது வேஜஸ் வழங்குறேன் இல்லையா? ஸோ இந்த அவர் வேஜஸ் வழங்குறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கம்பெனியில் அவர் என்னுடைய இண்டஸ்ட்ரியில் அவர் வேலை பார்த்துட்டு வர்றாரு இல்லையா? ஸோ இந்த காஸ்ட்டை தான், இது வந்து ஒரு விதமான செலவு தான் எனக்கு, அதாவது இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்டர் காஸ்ட். ஸோ கான்செப்ட் புரியுதா? ஃபேக்டர் காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அதனுடைய செலவு தான், இந்த ஃபோர் ஃபேக்டரோடைய செலவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் பர்ச்சேசிங் மெஷினரி, அப்புறம் லேண்டு, பேயிங் சேலரிஸ் அண்ட் வேஜஸ், தென் தீஸ் ஆர் தட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேக்டர் காஸ்ட். த நெக்ஸ்ட் ஒன், இதில் பர்டிகுலர்லி ஃபேக்டர் காஸ்ட்டில் எது இன்க்ளூட் ஆகலை அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். டேக்ஸஸ், அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து இதில் வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் வராது. இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறேன், என்னோடய இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ணுறேன், நல்லா ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேக்ஸ் பே பண்ணுறேன். அந்த டேக்ஸும் எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து போகக்கூடியது செலவு தான் இல்லையா? ஸோ அந்த செலவு வந்து இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அதாவது சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ அதனால் இன்டைரக்ட் டேக்ஸ், அந்த டேக்ஸ் வந்து இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் சேராது. இது கூட என்ன ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடிஸ் ப்ளஸ் சப்சிடிஸ் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மானியம், கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு மானியம் கொடுக்குது, நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட மானியம், ஒரு பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்கன்னா, அந்த மானியம் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அது ப்ளஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதை வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிடணும். இது தாங்க ஃபேக்டர் காஸ்ட்னா. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன, ஸோ அதோடைய மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன? ஓகே, ஸோ இட் இஸ் த ப்ரைஸ் தட் கன்சியூமர்ஸ் வில் பே ஃபார் த ப்ராடக்ட் வென் த பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் த செல்லர். ஸோ மார்க்கெட் ப்ரைஸஸில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கன்சியூமர் வந்து விலை கொடுத்து வாங்குறாரு, யார்கிட்டேருந்து, செல்லர்கிட்டேருந்து. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. ஸோ அது மூலிமா அவர் கன்சியூமர் என்ன பண்ணுறாரு, பை பண்ணுறாரு. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஒன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு, தே ஆர் சோல்டு இன் த மார்க்கெட் அட் எ செட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, இப்போ ஃப்ரூட்ஸ் கடைக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆப்பிள் வாங்க போகிறீங்க, எவ்வளோ கிலோ அப்படின்ட்டு கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த கடையில் ஃப்ரூட் செல்லர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ப்ரைஸ், ஒரு கிலோ வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அதுதான் என்னது, செட் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ வாங்க பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கமில் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற கான்செப்டை பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன், NNP at factor cost. Already you know NNP, Net National Product. So NNP refers to the market value of output இல்லையா?
மார்க்கெட் சந்தையில் எவ்வளோ அவுட்புட் கிடைக்குதோ அதனுடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்என்பி சொன்னோம் இல்லையா. ஸோ வேர் இட் இஸ் என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட் இஸ் த டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, இன்கம் பேமெண்ட், அதாவது லேபருக்கு வேஜஸ் ஆர் சேலரிஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேமெண்ட் இன்கம் பேமெண்ட்ஸ் கொடுக்குறோம், செலவாகுது. ஸோ ஃபேக்டரி ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அது லேண்டாக இருக்கலாம், வேஜஸ் லேபராக இருக்கலாம், கேபிட்டல் ஆர் ஆர்கனைசேஷன், இவங்களுக்கு நம்ம என்ன செய்த பேமெண்ட்ஸை அளிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்டரி காஸ்ட், அது என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட். சிம்பிளாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட் ஈக்குவல் டு என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லையா. ஸோ இதில் என்ன மைனஸ் பண்ணுறாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ். ஏன் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் சேர்க்கல அப்படின்ட்டு ஆல்ரெடி இன்னும் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள். தென் ப்ளஸ் சப்சிடிஸ். எதுக்காக சப்சிடிஸ் ஆட் ஆகுது, ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பட் இன்டைரக்ட் டேக்ஸ் என்னவாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ அதனால் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் சப்சிடிஸை ஆட் பண்ணணும். இது தாங்க என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட். Dear students, do you understand? Yes. The next one we have to go personal income. So personal income na enna? So next nam paaka poradhu enadhu, personal income. So personal income is the total income received by the individual of a country from all sources before payment of direct taxes in a year. Simple. என்ன பர்சனல் இன்கம்னா தனி நபருடைய வருமானம், தனி நபர் உடைய இன்கம். ஓகே, என்ன சொல்கிறாங்க பாரு, எந்த விதத்தில் ஒரு தனி நம்பருக்கு ஆல் இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் ஏதோ ஒரு விதத்தில் இன்கம் வருது இல்லையா. ஸோ ஆல் சோர்சஸ் ஃப்ரம் த இன்கம். ஸோ தட் த இன்கம் வி கால்ட் எம் as பர்சனல் இன்கம். அதுதாங்க தனி நம்பர் வருமானம், அதாவது சொல்கிறாங்க. ஓகேவா. பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இன் இயர், அவர் வந்து வட்டி டேக்ஸ் பே பண்ணுறதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய இன்கம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம். வாங்க ஃபார்முலா பார்க்கலாம். பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம், ஸோ மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் என்னது, அவருக்கு ஸோ சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் மீன்ஸ் பென்ஷன், சம் ஆஃப் அந்த எம்ப்ளாயருக்கு ஒரு சில கான்ட்ரிபியூஷன் செலுத்தக்கூடியது தான் என்னது, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். அதை மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட், ஒரு சில பங்குதாரர்கள், அதாவது ஒரு நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அந்த பங்குதாரர்களுடைய ஈவுத்தொகை, அதாவது சம் டிவிடெண்ட்ஸ், ஈவுத்தொகை, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ப்ராஃபிட் லாபத்தை வந்து சரியாக செலுத்த மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை மைனஸ் பண்ணணும் இன்கம்லேருந்து, அதாவது நேஷ்னல் இன்கம்லேருந்து. ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட தொகையெல்லாம் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். நிறைய இப்போ விடோ அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு உதவித்தொகை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இது எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா பர்சனல் இன்கம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய நபருடைய பல்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம். ஸோ அது வந்து எது மைனஸ் பண்ணுறோம், சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட், இதை வந்து மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எஸ். த நெக்ஸ்ட் ஒன், டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். ஸோ டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்னா என்ன, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஆல்சோ known as disposable personal income. Disposable, what is the other name of disposable income? Question will ask means you have to the answer is disposable personal income. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் உடைய சிம்பிளான ஒரு ஃபார்முலா என்ன கொடுக்கலாம், அதாவது செலவிடக்கூடிய ஒரு வருமானம், அதாவது ஒரு இன்கம் தான். என்ன மாதிரியான செலவுலாம் இருக்கும், இப்போ இன்கம் அதிகமாக அவர் வந்து சொத்து சேர்த்துட்டே இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டுக்கு சொத்து வரி, அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஒரு செலவு தான் என்ன சொல்கிறோம், டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். ஸோ இது வந்து என்ன இன்க்ளூட் பண்ணுறாங்க ஃபார்முலாவில் பார்க்கலாம். டிஸ்போசபிள் இன்கம் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ்.
டைரக்ட் டேக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க, நேர்முக அந்த டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அது கிடைக்கக்கூடிய இன்கம் தான் என்னென்னு சொல்கிறோம், டிஸ்போசபிள் இன்கம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது பாருங்கள், as entire disposable income is not spent on consumption. இப்போ ஒரு நபர் பொறுத்த வரைக்கும் அவர் கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லா இன்கமையும் வருமானத்தையும் அவர் வந்து கன்சியூம் பண்ணிடுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லையா. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் ஈக்குவல் டு கன்சப்ஷன் ப்ளஸ் சேவிங். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் என்ன சொல்ல வராங்க, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன். So disposable income equal to consumption plus saving. Okay, dear students, do you understand? Okay, the next one, per capita income. So what is mean by per capita income? So இது வந்து என்னன்னா தல வருமானம், அது தமிழில் சொல்லப்போனால் per capita income. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். The average income of a person of a country in a particular year is called per capita income. அது சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, ஆவரேஜாக அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், ஒரு நபருடைய சராசரியான ஆண்டு வருமானம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தல வருமானம். ஓகே, ஸோ தட் இஸ் த per capita income. ஸோ சிம்பிள் ஃபார்முலா given here. So that is the per capita income equal to national income divided by population, size of population. So given this one formula is very important. So per capita income, what do you mean by per capita income? Give formula for per capita income. Question will ask means you have to write national income divided by populations. The next real and nominal national income. So next basic concept la real income na enna. So what do you mean by real income? So real income is the buying power of nominal income. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த பேசிஸ் ஆஃப் சம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், சே ப்ரைஸ் ப்ரிவேலிங் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் பை டேக்கிங் அ பேஸ் இயர். ஸோ பேஸ் இயர். ஸோ ரியல் நேஷனல் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும் திறன், அதாவது எவ்வளோ வாங்க முடியும், அதாவது வாங்கும் திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே ரியல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம், உண்மை வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து we are called name as another name என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நேஷனல் இன்கம் ஆர் நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். ஸோ பொதுவாக குறிப்பிடுகிற ஒரு மெஷர், ஒரு விலை அளவிக்கூடிய ஒரு மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரியல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். த another one, நாமினல் நேஷனல் இன்கம். நாமினல் நேஷனல் இன்கம்னா என்ன? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேஷனல் இன்கம் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் எ பர்டிகுலர் இயர். ஒரு வருடத்தில், ஒரு ஆண்டில் ஒரு பொதுவாக குறிப்பிடுகிற விலை மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாமினல் இன்கம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் நாமினல் இன்கம் இஸ் ஆல்சோ கால் மணி இன்கம். மணி இன்கம், மணி நேஷ்னல் இன்கம் ஆர் நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ். தற்போது உள்ள விலை மாற்றத்தை குறிப்பது தான் என்ன சொல்கிறாங்க நாமினல் இன்கம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ரியல் அண்ட் நாமினல் நேஷ்னல் இன்கம்? ஓகே, ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, ரியல் ஜிடிபி, அதாவது ரியல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரியல் ஜிடிபி ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ஜிடிபி டிஃப்ளேட்டட். ஸோ ரியல் இன்கம் ஈக்குவல் டு நாமினல் இன்கம், அதாவது ஜிடிபியை தான் சொல்கிறாங்க இல்லையா, டிவைடட் பை ஜிடிபி டிஃப்ளேட்டட் டிவைட் பண்ணிங்கன்னா வி கெட் ரியல் இன்கம், உண்மை வருமானோடைய வேல்யூஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன? இட் இஸ் ஆன் ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ். அது ஒரு குறியீட்டு எண்ணுங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் என்ன அந்த குறியீட்டில், அதாவது இண்டெக்ஸில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ மாறுபட்டிருக்கு, சேஞ்சஸ் இருக்குது குட்ஸ் அண்ட் சர்வீசஸில்.
ஸோ தட் இஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. ஜிடிபியில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது அது வந்து ஒரு குறியீட்டை நம்ம கணக்கிடுறது தான் என்னது ஜிடிபி டிஃப்ளேட்டட். ஸோ ஹவு இட் இஸ் calculate ஜிடிபி டிஃப்ளேட்டட் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. ஒரு கேல்குலேட் பண்ணுறது என்ன ஒரு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. ஸோ இட்ஸ் given பை த ரியல் ஜிடிபி ஃபார் த சேம் இயர், அதே சேம் இயரில் அண்ட் மல்டிப்ளையிங் இட் பை 100. 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வி கெட் த வேல்யூ தட் இஸ் த ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டிஃப்ளேட்டர்னா குறைப்பான், அதாவது குறைக்கிறது, ரெடியூஸ் பண்ணுறது, ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த நாமினல் ஜிடிபியும் ரியல் ஜிடிபியும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கான்செப்ட். இது நேஷனல் இன்கம்மை ஒரு அடிப்படையான ஒரு கருத்துக்களை குறிக்கக்கூடிய கான்செப்டை தான் நம்ம பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த கான்செப்ட் வி ஹேவ் டு லேர்ன் இன் திஸ் செஷன் மீன்ஸ் ஸோ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், பர்சனல் இன்கம், அதுக்கு அடுத்தது டிஸ்போசபிள் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், ரியல் இன்கம் அண்ட் நாமினல் இன்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லாஸ்ட் ஒன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். I hope you understand these topics, dear students. Okay, if any doubt means any queries means you have to ask or call. Okay, so thank you students.